ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஈரிக்ஸில் வரக்கூடிய இந்த மோட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரிங் வந்து கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. ஸோ மோட்டர் ஓடும்போது வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு ஃபுல்லாக வருது அப்படின்னு சொல்லி கஸ்டமர்கிட்ட வந்து நமக்கு கால் வந்துருந்தது. ஸோ நம்மளும் வந்து நேரில் போய் பார்த்துருந்தோம். ஸோ நேரில் போய் மோட்டர் கழட்டி பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து எப்படி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு மோட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு மோட்டர் கனெக்ஷனை மட்டும் வந்து ரிமூவ் பண்ணாமல் வச்சு செக் பண்ணோம். ஸோ செக் பண்ணும்போது வந்து மோட்டர் வெளியே ஓடும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து பேரிங் போனதுக்கான சவுண்ட் வந்து நல்லாவே கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோட்டர் நாங்கள் கழட்டிட்டு வந்துட்டோம். நாங்கள் கழட்டிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மோட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓப்பன் டைப்பில் மொத்தம் 3 இருக்கும். இங்கே 3 நட்டு இருக்கும். ஸோ இந்த 3 நட்டு வந்து நம்ம கழட்டணும் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த 3 நட்டு கழட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் இருக்கும். ஸோ இந்த ஃபேனை வந்து லாக் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ஒரு காற்றை கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த காற்றை தான் நம்ம ஃபஸ்ட்டு கழட்டணும். இந்த காற்றை கழட்டினீங்க அப்படின்னா தான் வந்து அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபேன் வந்து நம்ம வெளியே எடுக்க முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த காற்றை கழட்டணும் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த காற்றை கழட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இன்னொரு காற்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த காற்றை கழட்டணும். அந்த காற்று எதுக்காகனா இந்த ஃபேன் வந்து போய் மோட்டரில் முட்டி உறையாமல் இருக்கிறதுக்காக வந்து அந்த காற்றை கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபேன் வந்து வெளிவராமல் இருக்கிறதுக்கான காற்றை வந்து நம்ம கழட்ட போகிறோம். ஸோ அந்த காற்றை வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி காற்று லாக்கர் ரிலீஸர் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரிலீஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபேன் வந்து ஈஸியாகவே வெளியே வந்துடும். ஸோ ஃபேன் வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் போய் முட்டாமல் இருக்கிறதுக்காக வந்து ஒரு காற்று போட்டிருப்பாங்க. சேம் இதே சைஸ் தான். ஸோ அதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி வந்து காற்றை ரிலீஸர் வச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இந்த காற்றை வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கு சிரமமாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி வந்து லாக் ரிலீஸரை வச்சு யூஸ் பண்ணி எடுத்திங்க அப்படின்னா ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இந்த காற்றை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து பேக் சைடு, மோட்டரோட பேக் சைடு. ஸோ வந்து மோட்டரோட பேக் சைடு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோட்டரை கழட்டக்கூடிய அந்த போல் நட் வந்து டைட் வச்சுருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து லூஸ் வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை தான் நம்ம வந்து லூஸ் வச்சுட்ருக்கோம். ஸோ லூஸ் வச்சு முடிச்சோன்னா மொத்தம் வந்து 6 போல்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 6யுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லூஸ் வைக்கணும். ஸோ அந்த 6 லூஸ் வச்சிட்டிங்க அப்படின்னா மோட்டர் வந்து கழட்டிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 6 நட்டையும் தான் நம்ம வந்து லூஸ் வச்சுட்ருக்கோம். நீங்கள் வந்து இப்போ தான் வந்து நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலில் வந்து என்னென்ன வீடியோஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரிக்ஸ் சம்மந்தமான எல்லா வீடியோ வரும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சோலார் லைட் சம்மந்தமான எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வரும். அங்கேருந்து 6 போல்டு கழட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜம்பர் வச்சு சைடில் வந்து லைட்டாக தட்டினீங்க அப்படின்னாவே கொஞ்சம் கேப் விடும். ஸோ இந்த கேப் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோட்டர் வந்து இந்த பேக் சைடு வந்து கழட்டுறக்கான உள்ளது. ஸோ லைட்டாக கேப் விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கையில் இழுத்திங்கனாவே வந்துடும். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பேரிங் போட்டிருப்பாங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணணும். ஏன் அப்படின்னா 2 பேரிங் போனாலும் இதே மாதிரி தான் சவுண்டு வரும். ஸோ இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம். ஸோ இது நல்லா தான் இருந்தது. இப்போ வந்து நம்ம வந்து எதனால் சவுண்டு வர வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்க பேரிங்னால தான் சவுண்டு வந்தது. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ முன்னாடி இருக்கிற பேரிங்கை கழட்டுறதுக்கான வேலையை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி லைட்டாக வச்சு ஜம்பர் வச்சு தட்டினீங்க அப்படின்னா ஒரு கேப் விழும். அந்த கேப்பில் திருப்புலையோ அல்லது வேறு ஏதாவது சின்ன பொருளை வச்சு உள்ளே தள்ளிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த கேப் வந்து கொஞ்சம் பெருசாகும். ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வேலை செய்யணும். இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா மோட்டரோட மேக்னெட் இருக்கும். ஸோ மேக்னெட்டில் வந்து இரும்பு சம்மந்தமானது கொண்டு போனீங்க அப்படின்னா டக்குன்னு இழுத்துக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சு அதை வெளியே கொண்டு வர பாருங்கள். ஸோ அந்த மாதிரி வெளியே கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் மேக்னெட்டு. வெளியே எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேக்னெட் இப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முன்னாடி சுற்றி பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு பேரிங் போயிருந்தது அப்படின்னா சவுண்டு வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வருது பாருங்கள், அந்த மாதிரி சவுண்டு ஃபுல்லாக வரும். இது வந்து சும்மா இல்லாமல் லைட்டாக சுற்றும் போதே வந்து இவ்வளோ சவுண்டு வருது. மோட்டர் ஓடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சவுண்டு வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மேக்னெட்டை வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஹார்ட்வேர்ஸில் வந்து ஒரு புல்லர் கிடைக்கும். ஸோ எல்லா ஹார்ட்வேர்ஸ்லையுமே இந்த மாதிரி ஒரு புல்லர் கிடைக்கும். ஸோ இந்த புல்லர் வாங்கி 3 சைடும் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டுக்கு கீழே வச்சு மேலே வந்து டைட் பண்ணிங்க அப்படின்னா வந்து மேக்னெட் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும். ஸோ இது பண்ணும்போதும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன் அப்படின்னா மேக்னெட் உடஞ்சிருச்சு அப்படின்னா அந்த மேக்னெட் வந்து வேலை செய்யாது. அதுக்கு பதில் புதுசாக போட்டாகணும். ஸோ இந்த மாதிரி மேக்னெட் வெளியே எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். மோட்டர் சாஃப்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும். மேக்னெட் வந்து இந்த மாதிரி தனியாக வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த பிளேட்டில் இருக்கிற பேரிங்கை வந்து தட்டி எடுக்கணும். ஸோ இந்த பிளேட்டில் இருக்க பேரிங்கை வந்து தட்டி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு பதில் வந்து நம்ம ஒரு புது பேரிங் போட போகிறோம். ஸோ இது வந்து தட்டி எடுக்கும் போதும் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஏன்னா இது காஸ்டிங். ஸோ இது
இது வந்து உடையறக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்து பத்திரமா தட்டி எடுங்க. ஸோ தட்டி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே சைஸான பேரிங் கொண்டு வந்து நம்ம இதில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபிட் பண்ணிடுறோம். ஸோ ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணணும். ஸோ எப்பயுமே வந்து ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பேரிங் வந்து கரெக்டாக உட்காந்துருக்காங்கிறத கையை விட்டு சுற்றி பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி சுற்றி பார்த்தீங்க அப்படின்னாவே பேரிங் வந்து நல்லா செட் ஆகிருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பேரிங் அடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேக்னெட்டை வந்து திரும்ப வந்து அந்த காட்டர்லேயே வந்து நம்ம லாக் பண்ண போகிறோம். ஸோ சாஃப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கழட்டும் போதே வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கணும். ஸோ சாஃப்ட் வந்து எவ்வளோ தூரம் மேக்னெட் கீழே போகணும் அப்படிங்கிற சாஃப்ட்டில் வந்து சாஃப்ட்டில் வந்து மார்க் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ராடு வந்து காட்டுற மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த ராடு வந்து இந்த சாஃப்ட்டில் வந்து கரெக்டாக வருதாங்கிறத ஒரு டைமுக்கு 2 டைம் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மாறி வந்துச்சு அப்படின்னா மேக்னெட் வந்து உள்ளே வராது. அதே மாதிரி திரும்ப உள்ளே வச்சு தட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட் வந்து லாக் ஆகிக்கும். ஸோ இப்போ வந்து மேக்னெட் லாக் ஆன சாஃப்ட்டை வந்து நம்ம மோட்டரில் போட்டாச்சு. இதுதான் வந்து மோட்ரு. ஸோ இந்த பச்சை கலர் தெரியுது எல்லாமே சென்சாரு. ஸோ அதெல்லாம் வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் மேக்னெட்டோட மோட்டரை மட்டும் எடுத்துகிட்டு திரும்ப வந்து அதே மாதிரி வந்து மேக்னெட்டை நம்ம உள்ளே போட போகிறோம். ஸோ உள்ளே போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கிறோம். ஸோ செக் பண்ணிவிட்டு வந்து பேக் சைடு அந்த பிளேட் வந்து நம்ம போட போகிறோம். பேக் சைடு மோட்டரோட பேக் சைடு இருக்கிறத போட்டு அதே மாதிரி ஒரு 6 நட் இருக்கும். ஸோ அந்த 6 நட்டையும் வச்சு நம்ம டைட் வைக்கிறோம். ஸோ டைட் வைக்கும்போது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும். எந்த ஒயரும் வந்து அதில் அடிபடாமல் டைட் வைக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு டைட் வச்சிங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழே இறங்கிக்கும். எதுவும் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேக் சைடு டைட் வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃபேனும் அந்த கப்பு போட்டிங்க அப்படின்னாவே வேலை முடிஞ்சுது. இந்த மாதிரி ஈரிக்ஸ் சம்மந்தமான ஏதாவது டவுட் அல்லது சோலார் லைட் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம சேனலுக்கு கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நாங்கள் டவுட்டை வந்து கிளியர் பண்ணி தரோம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.